தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம். அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் நாம் இன்றைய நிகழ்வை தொடர்கின்றோம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் மகாகவி பாரதியாரின் ஞாயிறு குறித்த வசன கவிதையில் 10ஆம் பகுதியையும் 11ஆம் பகுதியையும் ஆழ்ந்து சிந்திப்போம். 10ஆம் பகுதியிலே ஆதவனின் பெருமை புகழ்கின்றார். ஞாயிறே, நின் முகத்தை பார்த்த பொருளெல்லாம் ஒளி பெறுகின்றன. பூமி, சந்திரன், செவ்வாய், புதன், சனி, வெள்ளி, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன் முதலிய பல நூறு வீடுகள், இவையெல்லாம் நின் கதிர்கள் பட்ட மாத்திரத்திலே ஒளியுற நகை செய்கின்றன. தீப்பந்திலிருந்து பொறிகள் வீசுவது போல இவையெல்லாம் ஞாயிற்றிலிருந்து வெடித்து வெளிப்பட்டனவென்பர். இவற்றை காலன் என்னும் கள்வன் மருவினான். இவை ஒளி குன்றிப் போயின. ஒளி இழந்தனவல்ல, குறைந்த ஒளியுடையன. ஒளியற்ற பொருள் ஜகத்திலே இல்லை. இருள் என்பது குறைந்த ஒளி. செவ்வாய், புதன் முதலிய பெண்கள் ஞாயிற்றை வட்டமிடுகின்றன. இவை தமது தந்தை மீது காதல் செலுத்துகின்றன. அவன் மந்திரத்திலே கட்டுண்டு வரைகடவாது சுழல்கின்றன. அவனுடைய சக்தி எல்லையை என்றும் கடந்து செல்ல மாட்டா. அவன் எப்போதும் இவற்றை நோக்கி இருக்கிறான். அவனுடைய ஒளி அமுதத்தில் உடல் முழுதும் நனையும் பொருட்டாகவே இவை உருளுகின்றன. அவன் ஒளியை இவை மலரிலும் நீரிலும் காற்றிலும் பிடித்து வைத்துக் கொள்ளும். ஞாயிறு மிகச் சிறந்த தேவன். அவன் கைப்பட்ட இடமெல்லாம் உயிருண்டாகும். அவனையே மலர் விரும்புகின்றது. இலைகள் அவனுடைய அழகிலே யோகமெய்தி இருக்கின்றன. அவனை நீரும் நிலமும் காற்றும் உகந்து களியுறும். அவனை வான் கவ்விக்கொள்ளும். அவனுக்கு மற்றெல்லா தேவரும் பணி செய்வர். அவன் புகழை பாடுவோம். அவன் புகழ் இனிது என்பதாக 10ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. 11ஆம் பகுதியிலே ஆதவனால் கிடைக்கப் பெறும் வான்மழை குறித்து சிந்திப்போம். புலவர்களே, அறிவு பொருள்களே, உயிர்களே, பூதங்களே, சக்திகளே, எல்லோரும் வருவீர். ஞாயிற்றை துதிப்போம், வாருங்கள். அவன் நமக்கெல்லாம் தலைவன். அவன் மழை தருகின்றான். மழை நன்று. மழை தெய்வத்தை வாழ்த்துகின்றோம். ஞாயிறு வித்தை காட்டுகிறான். கடல் நீரை காற்றாக்கி மேலே கொண்டு போகிறான். அதனை மீளவும் நீராக்கும்படி காற்றை ஏவுகின்றான். மழை இனிமையுற பெய்கின்றது. மழை பாடுகின்றது. அது பல கோடி தந்திகள் உடையதோர் இசைக்கருவி. வானத்திலிருந்து அமுத வைரக் கோல்கள் விழுகின்றன. பூமி பெண் விடாய் தீர்க்கிறாள். குளிர்ச்சி பெறுகின்றாள். வெப்பத்தால் தன்மையும் தன்மையால் வெப்பமும் விளைகின்றன. அனைத்தும் ஒன்றாதலால் வெப்பம் தவம், தன்மை யோகம். வெப்பம் ஆண், தன்மை பெண். வெப்பம் வலியது, தன்மை இனியது. ஆணிலும் பெண் சிறந்ததன்றோ? நாம் மெம்மை தெய்வத்தை புகழ்கின்றோம். அது வாழ்க என்பதாக 11ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. நாளைய நிகழ்வில் மகாகவி பாரதியாரின் வசன கவிதையில் ஞாயிறு குறித்த நிறைவு பகுதியில் நாம் ஆதவனால் ஏற்படும் வான்மழையில் ஆனந்தம் எய்துவோம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் மகாகவி பாரதியாரின் ஞாயிறு குறித்த வசன கவிதையின் 10ஆம் பகுதியையும் 11ஆம் பகுதியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளையும் தொடர்வோம்.
தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.